இந்த செடிய ஏரிக்கரை ஓரங்கள்லயும், ஆத்தங்கரை ஓரத்திலயும் அதிகமா பார்த்திருப்பீங்க. இந்த செடியோடைய பேர் தான் ஊமத்தஞ்செடி. இந்த செடியில இருக்கக்கூடிய காய் மேல முள்ளு மாரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த ஊமத்தஞ்செடிய நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே நெறைய பேர் இத விஷச்செடின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சித்த மருத்துவத்துல இந்த ஊமத்தஞ்செடிய ஒரு மருந்தா பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப அந்த ஊமத்தஞ்செடிய சித்த மருத்துவத்துல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க. இந்த செடியில இருக்கக்கூடிய பூக்கள் பார்க்கிறதுக்கு வெள்ளை நிறத்துல சூப்பரா இருக்கும். அதனால இந்த ஊமத்தம்பூ சிவனுக்கு உகந்த மலர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஊமத்தங்காய யாராவது சாப்பிட்டாக்கா தீராத மயக்கம், நரம்பு மண்டலத்துல பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு கூட ஏற்படும். இந்த ஊமத்திய உள்ளுக்கு சாப்பிடக்கூடாதே தவிர வெளிப்பூச்சியா நிறைய கை வைத்தியத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த செடியில இருந்து கொஞ்சோண்டு இலைய பறிச்சு கசக்கி சாறு பிழிஞ்சு அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை சேர்த்து ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு குழப்பி யாருக்காவது தேள் கடி கண்ணுக்கு தெரியாத பூச்சி கடிச்சதுனாக்கா அதுல தடவின்னு வந்தாலே போதும். கண்டிப்பா எந்த விஷப்பூச்சி கடிச்சிருந்தாலும் அந்த கடியால ஏற்பட்ட வலியும் வீக்கமும் காணாம போயிடும். குறிப்பா நிறைய வீடுகள்ல இந்த ஊமத்தங்காய கட் பண்ணி அதுல மஞ்சள் தடவி கண் திஷ்டிக்காக வீட்டுக்கு வெளியில வைப்பாங்க. நீங்க இது மாதிரி இந்த ஊமத்தஞ்செடியை எதுக்காவது மருந்தா பயன்படுத்தி இருந்தாக்கா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.